ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது, மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து 1-8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது போகிறது வந்து 11க்கு வராருங்க. ஸோ 11க்கு வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கும்போது நல்ல லாபங்கள் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. நடக்காதுன்னு நினைக்கிற காரியங்கள் திடீர்னு ஒரு வெற்றிகரமாக நடந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 12ல் இருக்குங்க. ஸோ சுப நிகழ்ச்சிகள், ஏதாச்சும் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கான விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சுப செலவுகள் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. 4ஆம் அதிபதியான சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் இந்த வாரம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள், தாயார் சம்பந்தமான விஷயங்கள், கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும். 5ஆம் அதிபதியான சூரியன் இப்போ வந்து 11ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இருந்தாலும் இப்போ வந்து 11லேருந்து 12க்கு வரும்போது கொஞ்சம் செலவுகளும் இருக்கும். கொஞ்சம் செலவுகள், கொஞ்சம் அலைச்சல்கள், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இருக்கலாம். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி வந்து உங்கள் சுப செலவுகளை ஏற்படுத்துவார். 8ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது ஒரு விபரீத ராஜயோகங்களை கொடுத்து ரொம்ப சந்தோஷத்தையும், திடீர் அதிர்ஷ்டங்கள் வராதுன்னு நினைக்கிற ஒரு காசு திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குங்க. 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ 9ஆம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா அவர் 12ஆம் அதிபதியாக வந்து 3ல் இருக்கும்போது வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், கொஞ்சம் ட்ராவல் ஜாஸ்தியாக இருக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது. இதுவரை முயற்சியில் வந்து கொஞ்சம் சோர்வு அடைஞ்சவங்க கூட இந்த வாட்டி வந்து சட்டக்கணி ஏஞ்சி ஏதாச்சும் பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். பெரிய பெரிய திட்டங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்களும் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10 மற்றும் 11ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12ல் இருக்கும்போது அது சூரியனை இன்னும் ஒரு வாரத்தை சந்திக்க போது கொஞ்சம் ஒரு எமோஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஒரு பெரும் பணம் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இப்போ 12ஆம் அதிபதியான குரு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களுக்கான திட்டங்கள்லாம் போடுவீங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து கமர்ஷியலாக ஏதாவது பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரங்கள். சூரியன் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி இப்போ 12 கிட்ட வரும்பொழுது குழந்தைகளுக்கான விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறது, குழந்தைகள் சில நேரங்களில் வாக்குவாதங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியாக இருந்து தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள், வீடு சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் பராமரிப்பு செலவுகள், தாயாருடைய பராமரிப்பு செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி உங்கள் ராசி அதிபதியாக இருந்து அவர் 11லும் வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றி, நினைக்காத ஒரு பெரிய விஷயம் நடந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குதுங்க. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி வந்துடுங்கள். ராகு வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல கெயின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய கன்ஜக்ஷன் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி வந்துடும். குரு வந்து இதுவரை வக்கரமாக இருந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். நடக்காதுங்கிற ஒரு விஷயம் கடற்கரை நடக்க ஆரம்பிக்கிறதானே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு பழைய வீடு இருந்துன்னா விற்று ஒரு காசாக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு.
அதுக்கு மட்டுமல்ல வெளிநாடு பிரயாணங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்ல சூழ்நிலையை திரும்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக வந்து சனி தசாபுத்தி வந்தாங்க. சனி வந்து 10-11ஆம் அதிபதி 12இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் சில நேரத்தில் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்தாங்க. புதன் வக்கரமாக 11இல் இருக்கும்பொழுது வேலையில் வந்து வேகமாக போகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக வந்து கேது தசாபுத்தி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5இல் இருக்கும்போது குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்குறது, குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி வந்தாங்க. சுக்கிரன் மீனத்தில் இருக்குங்க. ஸோ மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்து 2 சுப நிகழ்ச்சிக்கான விரயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு பர்டிகுலர் டைம் வச்சு ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் 11இல் உச்சம். ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள், ஒரு பெரும் பணம் வேலையிலும் சரி, சில நேரத்தில் லோன்ஸ் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வக்கரமாக அது வந்து 10இல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சுணக்கங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான சந்திரன் தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், நல்ல தொழிலுக்கான முனைப்பு இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் 11இல் இருக்கும்போது சொத்துக்கள் அமைவது, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புலையுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 11இலும் வேலையில் நல்ல ஏற்றமும் நல்ல லாபமும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலையுமே ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு பெரும் பணம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அது கடனாக இருக்கலாம், இல்லைன்னா வர வேண்டிய ஒரு காசு திடீர்னு வந்து உங்களுக்கு கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் 10இல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நிறைய வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 2இல் பார்த்து பேசணும். இதுவரை வக்கரமாக இருந்த குரு இப்போ டேரக்டாகவும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆசைகள் ஏதாச்சும் வந்து பேராசைப்பரமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது வந்து நம்ம எந்த செயலை செய்கிறதுக்கு முன்னாடி பேராசைப்பட்டு தப்பு பண்ணாமல் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ரிஷப ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சனி 11இல் இருக்கும்போது அப்பா சம்பந்தமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபம் வர்றதுக்கான சுபமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 2இல் இருக்கும்போது நல்ல லாபங்களை நோக்கி போகும். பட் 8 சம்மந்தப்படும் குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சச்சரவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்ன இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் சூரியன் வந்து 4ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 11இல் இருக்கும்போது சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் அற்புதமாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக வந்து சந்திரன் தசாபுத்தி தொழில் ரீதியான விஷயங்களும் சரி நல்ல லாபகரமாகவும் நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, ஒரு பிரயாணத்திற்கான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தியந்திரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7-19 நிறைய வியாபாரங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பாப்புலாரிட்டி சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தியம். ராகு தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவார். ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்க நம்மளை பேராசை காட்டி ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பெரிய கடனோ ஒரு பெரிய விஷயம் மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரிஷப லக்னமாக வந்து சனி தசாபுத்தியந்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9-10ஆம் அதிபதி 11இல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கவங்க மற்ற தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக புதன் தசாபுத்தியந்திரங்கள். புதன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது புதன் வந்து இப்போ இருக்கிறது வக்ரமாக போகிறார். ஸோ குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் நம்ம ஏற்றத்துக்குள்ள கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தியந்திரங்கள். கேது 4இல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது.
ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசா புத்தியந்திரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் 11இல் உச்சமாக இருக்கும்பொழுது பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்கள், கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப சிறப்பு தாங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வக்கரமாக இருக்கிறார். அது வந்து 9இல் வந்து வக்கரமாக இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், தாயாருடைய பிடிவாதம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். வண்டி வாகனங்கள்லாம் வந்து கொஞ்சம் நம்ம பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன்ஸ் வரவும், கொஞ்சம் நம்ம நினச்ச மாதிரி வேகமாக இல்லைங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகள் படிக்கிறவங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். யாரும் திங்க் பண்ணாத வகையில் வந்து ஒரு பெருசாக திங்க் பண்ணி ஒரு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், நிறைய ஐடியாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள், நிறைய பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சூரியன் 10இல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 3 அதிபதி பக்கத்து வீட்டுக்காரர் சார்ந்த உறவில் கொஞ்சம் நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதியான உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 10இல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியே வந்து 10இல் இருக்கும்போது தொழில் வந்து ஒரு பெரிய கடனோ பெரிய ஒரு ரிஸ்க்கோ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஆசை காட்டி கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10க்கு அது 8ஆக வரும்போது கொஞ்சம் கவனம் தேவை. மாமியார் சார்ந்த உறவுகள்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக நடந்துக்குங்க. குழந்தைகள். ஸோ குழந்தைகள் விஷயங்களில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருந்தாலும் கலைஞர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய். உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து இப்போ 9இல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாடு வேலை, வெளி மாநிலங்களில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு ராசியில் இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வர்றது, போய் பார்த்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி ஃப்ரீ ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் மற்றும் 9ஆம் அதிபதியான சனி. ஸோ 8 மற்றும் 9ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது 10இல் வருவாருங்க. ஸோ 10இல் வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு பெரும் பணம் கையை ஒரு ரொட்டேட் பண்ணும்போதும் கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு வந்து ராசியில் இருக்கும்போது புதிய வியாபார ஒப்பந்தங்கள், வியாபாரம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஏதாச்சும் புதுசாக எதாவது பண்ணணுங்கிற எண்ணங்கள், வியாபார கூட்டாளிகள் வந்து சேருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 12ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்சமாக 10இல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் இருந்து வெற்றிகரமாக பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. இதுவரை 10 பொது பலன்கள் இப்போ பார்க்க தசாபுத்தி பலன்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து இப்போது 10இல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும் கரெக்டாக படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி. அது வந்து நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 9இல் வேலை விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள், அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து ராகு 9இல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. கொஞ்சம் வந்து எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கொடுக்கும். மற்றபடி வந்து நல்ல ஒரு லாபங்களும் ஏற்றமும் சிறப்பாக தான் இருக்கும். மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபதினா குரு வந்து ராசியில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வருது, புதிய பார்ட்னர்ஷிப், புதிய வியாபாரங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அதர்கள் சனி வந்து உங்களுக்கு வந்து 8, 9ஆம் அதிபதி 10இல் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமாகவும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அதர்கள் 1, 4ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 9இல் வக்கரமாக இருக்கும்போது தாய் தந்தையார் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதை கேட்காம கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
மீன லக்னமாக வந்து கேது தேசாபுத்தியந்திரங்கள். கேது வந்து 3லிருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் ஒரு பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் கையெழுத்து போடும்போது 1க்கு 4 முறை யோசித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக வந்து சுக்கிரன் தேசாபுத்தி என்பது சுக்கிரன் 5ஆம் அதிபதி 10ல் உச்சமாக இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் கவனம் தேவை. யாராச்சும் வந்து பெருசாக பண்ணலாம், அது பண்ணுறேன் இது பண்ண சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு பெரிய படம் போட்டுக்கு இப்போ காமிச்சு நம்ம ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வச்சு நீங்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து உங்கள் 8ல் போகும். கொஞ்சம் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் வந்து 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் பிரயாணிக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் சனியும் சூரியனும் அந்த ஒரு ஜாயிண்ட் ஆகிற ஒரு காலகட்டங்கள் ரொம்ப எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜராக வந்து உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 3, 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக போகும்போது கொஞ்சம் பிடிவாதங்கள், சில நேரம் சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் வந்து வேகமாக நடக்கலாங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 9ல் உச்சமாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதனால சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கணுங்கிற எண்ணங்கள், லோன் போட்டு ஒரு சொத்துக்களோ வண்டி வாங்கணும் அமையிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 8ல் போகிற இந்த ஒரு காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குழந்தைகள் கொஞ்சம் இடவடமாக பேசுகிறது, எமோஷனலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய டெசிஷன் எடுக்கும்போது 1க்கு 4 வாட்டி யோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். இதுவரை வேலையில் வந்து சுணக்கமாகவும் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்த வேலைகள் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் அடித்து பிடிச்சி பண்ணுற மாதிரி விஷயங்கள், இரவு கண் விழித்து கொஞ்சம் ஸ்டெயின் எடுத்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சனி. ஸோ 7ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பா சார்ந்த உறவுகளுக்காக வந்து கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். உங்களுக்கு வந்து 7, 8ஆம் அதிபதியாகவே அவரே வரும்பொழுது அது 9ல் இருக்கும்போது பிரயாணங்களும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம். மாமியார் வீட்டில் தான் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கும்போது நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளி மாநிலங்களில் இருக்கவங்க, அப்பா சார்ந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்பு. ஏதாவது அப்பாவுடைய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கேஸ் நடந்துட்டுனா இப்போ போய் பேசும்போது அது அவுட் ஆஃப் த கோர்ட்டில் முடிக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். பேசும்போது கொஞ்சம் கோபமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்து 3, 12ஆம் அதிபதியான புதன் 8ல் வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயங்களை கற்பனையிலேயே வந்து ஐயோ இப்படி ஆகிடுமா அப்படி ஆகணும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ ஆகியே இருப்பீங்க. இல்யூஷன் சொல்லுவோம், கற்பனையிலே வந்து வருத்தப்பட்டுக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தூக்கி போட்டு நடக்கட்டும்னு சொல்லிட்டு யோசிங்க. அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் போகிற காலம் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியாக வரும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க்ஸ் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். கடக லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு 8ல் இருக்கும்போது அயல்நாடு, வெளி மாநிலங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. யாரையும் நம்பாதீங்க, கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து குரு தேசாபதி வந்து குரு வந்து 6, 9ஆம் அதிபதி உங்களுக்கு 12ல் இருக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள், அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து
உங்களுக்கு வந்து சனி திசாபுத்தி இருந்தாலும் சனி வந்து 7 8ஆம் அதிபதி 9 இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள். வெளிநாட்டில் இருக்கிறவங்க சின்னதாக ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கடகலக்கணமாக இருந்து புதன் திசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா 3 12ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 8இல் வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத மனக்குழப்பங்கள், ஒரு கற்பனையில் வந்து ஒரு பயத்தை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் கடகலக்கணமாக வந்து கேது தேசாபுத்தி வந்துடும். கேது வந்து 2இல் இருக்குங்க. ஸோ 2இல் இருக்கிற கேது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில நேரங்களில் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை சில பேருக்கு ஏற்படுத்துங்க. ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கடகலக்கணமாக வந்து சுக்கிர தேசாபுத்தி வந்துடும். சுக்கிரன் 4 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 9இல் இருக்கும்போது நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் குடும்பத்தில் உள்ள நபர்களிடம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு சார்ந்தவர்களுக்கு நல்ல லாபங்கள், நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு சொல்லி ஒரு டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன். சூரியன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 8இல் இருக்கார். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், வேலையில் ரொம்ப கவனம், பாசஸ்க்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன். ஸோ 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து 7இல் வக்கரமாக இருக்கும்போது நிறைய வருமானங்கள், பெரிய திட்டங்கள், பெரிய லாபங்கள்லாம் வர மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும். நினச்ச டைமுக்கு நடக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8இல் இருக்கார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் அதீதமான ஒரு என்ன சொல்கிறது, பேராசைப்பட்டு பெருசாக காசை விட்டுறக்கூடாது. அதே நேரத்தில் வந்து அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறது 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. சில நேரங்களில் கற்பனையில் சில விஷயங்களை பார்த்து அதுக்கப்புறம் அதனால் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7இல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் வரும். செவ்வாய் அது வந்து ராகுவுடைய பிரயாணிக்கிற காலகட்டமாக இருக்கட்டும், கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு 11இல் வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம், பெரிய லாபங்கள், பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைனா அது கிளியர் ஆகிறது, ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஒரு விபரீத ராஜயோகங்களை ஏற்படுத்துகிற ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும். இப்போ வராத காசு ஏதாவது இப்போ கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிர்ஷ்டங்கள் ரொம்ப தேடி வரும். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6 மற்றும் 7ஆம் அதிபதியான சனி, அவர் வந்து பார்த்திங்கன்னா 6 7ஆம் அதிபதியான சனி வந்து 8இல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. பாசஸ்க்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் 7ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு பேச்சுக்கள், ஸோ அவங்க குடும்பத்தை பற்றி நீங்கள் திட்டுறது, உங்கள் குடும்பத்தை பற்றி அவங்க திட்டுறது மாதிரி விஷயங்களாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. என்ன பேசி என்ன ஆக போகுது, ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஜென்ரலாக வந்து எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7இல் இருக்கும். நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரனும் பார்த்திங்கன்னா நல்ல உச்சமாக இருக்கும்போது நல்ல வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய லெவலில் வந்து ஒரு வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வக்கரமாக இருக்கும்போது வருகின்ற பணம் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருந்தாலும் சிறப்பான ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போது 8இல் சனி இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஜென்ரலாகவே வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய ஏதோ பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் வந்து சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த சூரியன் 8இல் இருக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயங்களோ, தேவையில்லாத ஒரு டென்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் வந்து சிறப்பான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. புதன் வியாழக்கிழமைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 9ஆம் அதிபதி 7இல் இருக்கும்போது சிறப்பான விஷயம், நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு 7இல் இருக்கும்போது பிரம்மாண்டமான வளர்ச்சி, பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் பண்ணணும்னு தோணும். பட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து ஒரு கம்ப்ரஸ்டாக ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும்.
அது கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணிங்கன்னா சரியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 5 8ஆம் அதிபதி 11 ஒரு விபரீத ராஜ்யங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து 6 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. பாசஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து சிம்ம லக்னமாக வந்து புதன் தசாபதி 2 11ஆம் அதிபதி புதன் வந்து 7ல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயம் நல்ல குரோத் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். சிம்ம லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது அதுவும் சுக்கிரன் 8ல் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நம்ம வந்து யாராவது வெடுக்கணும் பேசி கொஞ்சம் அதனால் மன வருத்தங்கள், நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பெண்கள் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வச்சு ஒரு பெரிய தொகை வாங்குறதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தங்கள், அக்ரிமெண்ட், தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து ஒரு பெரிய பணம் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடும்போது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 10 to 15 minutes நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு புத்தி தெளிவு கிடைக்கும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது 6ல் புதன் வக்ரம். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் லோன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். வேலையில் கொஞ்சம் வந்து மந்தமாக இருக்குங்க, என்னங்க அது நம்ம நினச்ச மாதிரி வேகமாக இல்லைங்களேங்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 7ல் வந்து உச்சமாக இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, அப்பா சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், குடும்பத்தில் மற்றும் கொஞ்சம் வாக்குவாதங்கள், கொஞ்சம் வந்து இடவரமாக பேசுகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 3 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ என்றைக்குமே வந்து கன்னிராசிக்கு வந்து 3 8 செவ்வாய் வரும்போது அவர் வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலை மாற்றம், வெளியூர் பிரயாணம் போதெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கார். இதுவரை வக்கரமாக இருந்த குரு வந்து வக்கர நிவர்த்தி ஆனதுனால நிறைய ஒரு பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும், நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி வந்து சொத்துக்கள், ஏதாச்சும் பழைய சொத்துக்கள்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி அதனால் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாபங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ போடுற பேஸ் அப்போ வந்து ஒரு பெரிய லாபங்களும் வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இப்போ சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கன்னிராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் அதிபதி வந்து என்றைக்குமே வந்து 6ல் இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயங்கள் எமோஷன் ஆகாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவங்க பகைமை பாராட்டணும், ஏதாவது சண்டைக்கு போகிறது, கேடாவளமாக பேசலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. அது வந்து சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாராவது தூண்டி விடுவாங்க வெளியிலேருந்து, அதை நினச்சிட்டு மண்டையில் ஏற்றிடுவோம், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மற்றபடி வந்து உங்களுடைய 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களும் வெளிநாடு தந்தை சார்ந்த விஷயங்களில் பெரிய லாபங்கள் வரதுக்கான விட ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த கடன் கிடைக்கும்னாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். 11ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், வியாபார ரீதியான விஷயம், நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து என்னடா உடம்புலாம் வலிக்குதுங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். டயர்டாகி தூங்குவீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும், ஆப்போசிட் ஆள் வியாபாரம் பேசும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து 12ஆம் அதிபதி உங்களுக்கு 7ல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் பிரயாணங்கள் பண்ணுறது, ஃபேமிலி விட்டு வெளியில் போய் கொஞ்சம் சுத்தரமான சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல வியாபாரம், நல்ல ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கும். பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து சில நேரங்களில் ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திரன் தசாபதி வந்துடும். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள், வியாபார சம்மந்தமான விஷயங்கள், நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி வந்துடும். செவ்வாய் 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 6ல் வந்து வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்மந்தமான விஷயங்கள், அக்ரிமெண்ட் கையெழுத்து போகிறதெல்லாம் வந்து ரொம்ப பார்த்து பண்ணிக்கிங்க.
கன்னி லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு 6லேருந்து ஒரு கூட்டு கிரகங்கள் நிறையா இருக்கும்போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய் கத்துறது, திட்டுறதெல்லாம், விட்டுறது, உடைக்கிறது இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா 4 மற்றும் 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்கள் நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணுவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இப்போவே தோணும். ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க இல்லையா? இன்னும் 2 மாதங்களில் ஒரு பெரிய சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருங்க. கன்னி லக்னமாக வந்து சனி தசாபுத்தி வந்துருங்கள். சனி வந்து 5, 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்காக கொஞ்சம் மெனக்கட்டு நம்ம அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்துருங்கள். புதன் வந்து 10ஆம் அதிபதி. ஸோ ராசி மற்றும் 10ஆம் அதிபதி வக்கரமாக 6ல் இருக்கும்போது வேலைகள் அதிகமாக இருந்தாலும் அந்த வேலை வேகமாக நடக்கலை, கொஞ்சம் ஸ்லோவாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் சுணங்குவாங்க, கொஞ்சம் தட்டி கொடுத்து வாங்க வேண்டியதான் வேலை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து கேது தேசம், கேது 12ஆம் அதிபதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயத்துக்கு அலைச்சல்கள், கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி வந்தார்கள். சுக்கிரன் வந்து பார்த்தா 2, 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது பெரிய வளர்ச்சி, வெளிநாடு பிரயாணங்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்மளே அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போர் நடந்துட்டுருக்கு. ஸோ ஈரான், யுஎஸ், இஸ்ரேல், ஸோ இது கூட நிறைய அரபு கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து எல்லா பக்கமும் ஈரானை அட்டாக் பண்ணுறதும், ஈரான் வந்து அட்டாக் பண்ணுறதுமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ இதோட உக்கிரம் எப்படி இருக்கும் அப்படின்னும்போது நிறைய பிளானட்ஸ் வந்து அப்படியே அடுத்து வந்துட்டுருக்கிறது வந்து ஒரு பெரிய கொடுமையான விஷயம். ஏன்னா வந்து சனி மீனத்தில் இருக்கும்போது கடல் சார்ந்த பகுதிகள் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் வந்து சனி வந்து உத்திரட்டாதியிலே இருக்கிறதும், இப்போது சூரியன் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா சூரியன் சனி அதுவும் ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து இந்த அட்டாக்கிங் ஃபோர்ஸஸில் வந்து 2 பக்கமே ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் நிறையா வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடல் சார்ந்த நாடுகளில் பெரிய பாதிப்புகளை அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. சரி, இது எப்போ தான் ரிலீஃப் ஆகும் அப்படின்னிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலீவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடுத்த இன்னொரு 1 வாரம் 10 நாளில் வந்து பார்த்தா செவ்வாயும் சனியும் மீட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் வந்து பெரிய ஒரு டிசாஸ்டர்ஸ், பெரிய ஒரு டென்ஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து அவங்களோட வியூகம்லாம் வந்து வேறு மாதிரி போயின்னு இருக்குது. இதனால் வந்து ஒரு சில உலக நாடுகள் வந்து எங்கள் சைடு ஒன்றும் வரமாட்டாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருந்த இடத்துலையும் பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் ஒரு 15-20 நாட்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா சனியை விட்டு மற்ற கிரகங்கள் நவர்ற வர இந்த சூழ்நிலை கண்டிப்பாக தொடருங்க. ஏன்னா இதுக்கு அடுத்து செவ்வாய் வரும்போது பார்த்திங்கன்னா அதோட அட்டாக்கிங் ஃபோர்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரியான ஒரு விஷயங்களே கொடுக்கும். ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் மாதிரி தான். எந்த லெவலில் உக்கிரமாக அடிக்கணுமோ அந்த அளவுக்கு உக்கிரமாக அடிப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நமக்கு வந்து இந்த டென்ஷன்ஸ் ஒரு மாத காலகட்டங்கள் ரேண்டமாக பார்க்கணும்னா ஒரு மாதம் இந்த டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் இப்போவே பெட்ரோல் பங்க்லலாம் பார்த்தா நிறைய கூட்டங்கள், கேஸ் இதெல்லாம் வந்து இப்போவே நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. பட் அதுக்கான வருத்தம் வேண்டாம். ஏன்னா நம்ம கேஸ் வந்து இவங்களை டிபெண்ட் பண்ணி மட்டும் இல்லை, அது எல்லாமே நமக்கு நிறைய சப்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் நிறைய இருக்குது. ஸோ அங்கே வந்து கேஸ் வரும், பெட்ரோல் வரும், அதெல்லாம் ரஷ்யாட்டெல்லாம் வரும். அதனால் நம்ம அதை பற்றிலாம் நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸில் மட்டும் இந்தியாவும் கொஞ்சம் கவனமாக, பட் இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு வராதனாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விலையேற்றங்கள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இதோட பாதிப்புகள் இன்னொரு மாதத்துக்கு இருக்கும் மேக்ஸிமம், ஒரு 15 to 20 days மேக்ஸிமம். அதுவரை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யாருன்னு. பட் இருந்தாலும் ரொம்ப வருத்தமான விஷயம். 2 பேர் ஒரு ஈகோவான ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நாடுகள் இவ்வளோ உயிரிழப்பு தேவையா? உட்காந்து பேசி முடித்த ஒரு விஷயத்தை திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு வாரா பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். இதனால் இயற்கை அழிக்கப்படுறது, மனிதர்கள் இறக்கிறது, பில்டிங் காலியாகிறது. 10,000 பில்டிங்க்கு மேலே போச்சுன்னா அது உருவாகிறதுக்கு எவ்வளோ காலகட்டங்கள் ஆகும்? இதெல்லாம் யோசிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துது. யோசிக்கணும். நம்ம யோசித்து என்ன பண்ணுறது? தாதா யோசிக்கணும். யார் தாதான்னு சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். உலகத்தின் தாதா அவர் வந்து யோசிக்கணும். அவர் யோசித்து என்ன பண்ணுறது? நிறைய நெருக்கடிகளை உருவாக்குறார்.
என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னும் மக்கள் வந்து ஒரு 20 நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடை பெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி.